ஹலோ மக்களே, இன்னைக்கு கீர்த்தி சுரேஷ் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்களோட ஒரு மூவி ப்ரமோஷனுக்காக ரிவால்வர் ரீட்டா. கீர்த்தி சுரேஷை பல இன்டர்வியூஸில் பார்த்துருப்போங்க. ஆனால் பிக் பாஸ் ஹவுஸில் வைபே வேறு மாதிரி இருக்குது. வேறு லெவலில் எல்லோரும் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. செம்ம ஜாலியாக இருக்காங்க. இது கீர்த்தி சுரேஷான்னு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இவங்களை இந்த மாதிரி பார்த்ததில்ல. எல்லார்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. கானா வினோத் கிட்ட, அப்புறம் எஃப்ஜே கிட்ட வாலண்டியராக நீங்கள் பாட்டு பாடுங்க, கானா பாக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டு கேட்டு பாடல்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. அமித்தும் பாடுறேன்னு வருவார். ஆனால் அவருக்கு நின்று பாடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கீழே உட்காந்துருவாங்க. இவங்க 3 பேருமே இவங்க உட்காந்ததை பார்த்தோன்னே கீர்த்தி சுரேஷ் அவங்களாவே கீழே உட்காந்துருவாங்க. இதை பார்த்தோன்னே மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கீழே உட்காந்துருவாங்க. ஆனால் 4 பேர் மட்டும் மேலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த 4 பேருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னன்னே உங்களுக்கு தெரியும். இவங்க நம்ம வன்மம் கேங்மேட்ஸ். இவங்கெல்லாம் ஒரு கெத்தை விட்டு இறங்கி வர மாட்டாங்க. ஒரு கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவங்க கீழே உட்காரலன்னு நான் ஒரு குறையாக சொல்லலை, பட் இட் ஷோஸ் த டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறேன். ஒரு கூட்டம் கீழே போய் உட்காருது, கெஸ்ட்டு உட்காருதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு கூட்டம் அவங்க உட்கார்ற இடத்துலேருந்து 1 இன்ச் கூட அசரல. ஸோ இதிலிருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அன்பு கேங் யார், வன்மம் கேங் யாருன்னு. கீர்த்தி சுரேஷ்க்கு என்ன கீழே உட்காருதுன்னு தலையெழுத்தா? ஆனால் அவங்க எவ்வளோ ஒரு ஹம்பிளான பர்சன்னு காட்டுது நமக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கீர்த்தி சுரேஷே பிரச்சனை கூப்பிடுவாங்க. ஏன் அவ்வளோ தூரமாக தள்ளி உட்காடுறீங்க, கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு. இவங்க 4 பேர், அதாவது பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா அண்ட் பாரு, நல்ல ஒரு ஹெட்வெயிட் இருக்கு இவங்களுக்கு. அதாவது நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு. எதுவோங்க மற்ற கண்டஸ்டன்ஸ் இவங்க 4 பேரையும் மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. நல்லா கீர்த்தி சுரேஷ் கூட வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. பிக் பாஸே கீர்த்தி சுரேஷ் யூஆர் சச் அ குட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தேங்க்யூ ஃபார் கம்மிங்னு சொல்லியிருப்பாரு. லைவ்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கொஞ்ச நேரம் தான் அங்கே வந்திருப்பாங்க, மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ். பட் அந்த 30 மினிட்ஸுமே பயங்கரமாக இருந்துச்சு. இவங்க திருப்பி போகும்போது பிக் பாஸ் டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி ஒரு பாட்டும் போடிருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ்க்கு அவங்களோட அடுத்த படமான ரிவால்வர் ரீட்டா ஹிட் ஆகிறதுக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.